வீட்ல ஒரு தலச்சன் பையனையும், தலச்சன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு எப்பயுமே உண்டு. இத பத்தி ராமாயணம், மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல இத பார்த்தாலே நமக்கு விஷயம் புரிஞ்சிரும். ராமாயணத்துல ராமர் வீட்ல மூத்தவர். சீதா யாரு? அவங்க வீட்ல அவங்க மூத்தவங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 40,000 வருஷம் நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஸோ, ராமாயணத்திலேயே தலச்சனையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது மகாபாரதத்துக்கு வாங்க. மகாபாரதத்திலயும் நெறைய பேருக்கு இந்த மாரி கல்யாணம் நடந்திருக்கு. அதுல குறிப்பா கிருஷ்ணருடைய மூத்த பையன் சம்பா. சம்பாவுக்கும் லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. லக்ஷ்மணா யாரு அப்டின்னா, துரியோதனனுடைய ஒரே மூத்த பொண்ணு. துரியோதனனுடைய ஒரே பொண்ணு லக்ஷ்மணாவ தான் சம்பா கல்யாணம் பண்ணுவாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்து 10 குழந்தைய பெத்தெடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாரி ராமாயணத்திலயும், மகாபாரதத்திலயும் தலச்சன் கல்யாணம் பண்ணவங்க எல்லாமே நல்லா தான் இருந்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, திரிஜேஷ்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் தோஷம். ஜேஷ்டான்னா வீட்ல மூத்தவங்க, பெரியவங்க. ஸோ அப்போ வந்து ஜேஷ்டையில பிறந்தவங்க, ஜேஷ்ட நட்சத்திரத்தில கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். அதாவது ஒரு தலச்சன் பொண்ணு, தலச்சன் பையன 2 பேரும் கல்யாணம் பண்றாங்கன்னா, ஜேஷ்டன்னு சொல்றது கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திர நாள் வரும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுதான் தோஷமே தவிர, மத்த எந்த நட்சத்திர நாள் வந்தாலும் தாராளம் தலச்சனையும் சேர்த்து வைக்கலாம்.